3 மணி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக அந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாலியல் புகாரில் நாளை ஆஜராக வேண்டும் என சீமான் இல்லத்தில் சம்மன் ஒட்டிய வளசரவாக்கம் காவல்துறையினர். நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர் சம்மனை உடனடியாக கிழித்ததால் பரபரப்பு. சீமான் இல்லத்துக்கு வந்த காவல்துறையினருடன் வாக்குவாதம் செய்த பாதுகாவலர் கைது. துப்பாக்கியையும் கைப்பற்றிய காவல்துறையினர். சீமானின் இல்லத்தில் சம்மனை கிழித்த பாதுகாவலர் சுபாகர் கைது. இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்ற காவல்துறையினர். சம்மன் கிழிக்கப்பட்டதற்கு வருத்தம் கூறிய சீமானின் மனைவி கயல்விழி காவல் ஆய்வாளரிடம் வருத்தம் தெரிவித்தார். நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகார் தொடர்பாக வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் சார்பில் வழக்கறிஞர்கள் ஆஜர். சீமான் ஆஜராக 4 வாரங்கள் அவகாசம் வழங்க கோரி மனு. குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை முதல் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், மதுரை மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு. நாளை மிதமான மழை பெய்யும் என்றும் கணிப்பு. சீமான் வீட்டுல பாதுகாப்பு அதிகாரியா இருக்கிறாரு. இவரு அவருடைய பாதுகாப்பு, ஏன்னா அண்ணன் வீட்டுல பாதுகாப்புக்கு இருக்கிறாரு. அவருடைய பாதுகாப்பு, இங்க வந்து பெட்ரோல் குண்டுகள் வீசுறதாக ஒரு தகவல்கள்லாம் வருது. அதுக்காக அவருடைய பாதுகாப்பு, ஏன்னா இவர் ஒரு பாதுகாப்பு ஒரு நபரா இருக்கிறதுனால அவருடைய பாதுகாப்புக்கு வச்சிருக்காரு. சீமான் உட்பட இவரோட பாதுகாப்புக்கும் சேர்த்துதான். சீமான் அண்ணனுக்காக, அண்ணன் இங்க ஊர்ல இல்ல. சீமான் அண்ணன் வீட்டுல இந்த மாதிரி குண்டுகள் வீசப்பட போகுதுன்றதுக்காக அவர் அந்த துப்பாக்கியை வச்சிருக்கிறாரு. வேலை செய்யறவங்க அவர் வந்து துப்பாக்கி வச்சிருந்தவர் ஒரு எக்ஸ் ஆர்மி மேன். அவர் லைசன்ஸ்டு துப்பாக்கி வச்சிருக்கிறாரு. இன்னொருத்தர், அவர் பேர் அமல்ராஜ். இன்னொருத்தர் வந்து சுபா. அவர் அவங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு ஓட்டுநர். சரி சார், இந்த சுபாகர் வந்துட்டு சீமான் அவர் மனைவி இல்ல அப்படிலாம் இல்ல. அதெல்லாம் அதெல்லாம் அப்படி அவர் ஒன்றும் யாருக்கையும் வாக்குமூலமும் கொடுக்கல, எதுவும் கிடையாது, கொடுக்கல. அவங்க ஆமா இல்ல, யாருமே போலீஸ்காரங்களை உள்ள வந்து தாக்கலங்க. இவங்க போலீஸ்காரங்க வந்து அத்துமீறி உள்ள நுழையும் போதுதான் தள்ளுமுள்ளு நடக்குது. இவரை வந்து வலுக்கட்டாயமா ஜீப்ல ஏத்தும் போதுதான் அந்த துப்பாக்கி வந்து அவர் இடுப்புல இருந்து தெரிய வருது. எடுத்துதான் கொடுக்கிறாரு ஒளி, அவர் துப்பாக்கி காமிச்சு அவர் மிரட்டல. சீமான் அவர்கள் வீட்டுல இல்லன்னு காவல்துறைக்கு தெரியும். காவல்துறை வீட்டுக்கு வந்தாங்க, என்ன காரணம்? அது நீங்க காவல்துறையிட்ட தான் கேட்கணும். இல்ல, அதாவது அவங்க வந்து அந்த நோட்டீஸை கிழிச்சதுக்காக வர்றதாக தான் சொல்றாங்க. நம்ம போலீஸ் காவல்துறையை வந்து ஒட்டும் போது கிழிக்கப்படல. அந்த நோட்டீஸ் வந்து பிற்பாடு ஒட்டிட்டு போன பிறகு, தகவல் தெரிஞ்ச பிறகுதான் அதை ரிமூவ் பண்றாங்க. அது என்ன செய்திங்கிறது தகவல் தெரிஞ்ச பிறகுதான் அதை ரிமூவ் பண்றாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டோம்ல, நாங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். காவல்துறையை வந்து ஒட்டி இருக்காங்க, என்ன ரீசனுக்காக ஒட்டி இருக்காங்கன்ற தகவலை நாங்க தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் அதை ரிமூவ் பண்ணுவோம். அதாவது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது நாங்க எங்களுக்கு அது தகவல் தெரிஞ்சிருச்சு. சீமான் அண்ணன் வந்து நாளைக்கு ஆஜராக வேண்டும் அப்படின்ற தகவலை நாங்க தெரிஞ்சுட்டோம். தெரிஞ்ச பிறகு அதை ரிமூவ் பண்றாங்க. இல்ல, அதை கலந்து பேசிட்டு தான் அதை முடிவு பண்ணல. இந்த மாதிரி நெருக்கடிகள் எதனால கொடுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? அரசியல் காரணத்து தான், பியூர்லி அரசியல் காரணத்து தான். ஏன்னா அவர் வந்து தொடர்ச்சியாக இப்போ ஆளுங்கட்சியை எதிர்த்து அவர் அரசியல் செய்வதனால அவருக்கு அகேன்ஸ்டா இந்த மாதிரி தேவையற்ற செயல்கள்ல இப்போ காவல்துறையை ஏவி விடுறாங்க. வேற ஒண்ணு எஃப்ஐஆர் 2 பேர் மேல போடப்பட்டிருக்கா? தெரியல, இதுவரை இன்னும் போடல. இல்ல, இன்னும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. உங்க நிர்வாகிகள் நிறைய பேர் கூடுதலான பாதுகாப்பு எல்லாம் போடுறாங்க, தடுப்பு எல்லாம் அமைக்கிறாங்க. நிர்வாகிகள் என்ன சொல்றீங்க?
சீமான் தரப்பு வழக்கறிஞர் ரூபன் செய்தியாளர்களை சந்தித்த போது சீமான் வீட்டில் நடந்தது என்ன என்பதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். மேலும் அவர் கையில் துப்பாக்கி வைத்திருந்தவர் முன்னாள் ராணுவ வீரர் என்றும் லைசன்ஸ் துப்பாக்கிதான் அது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், வழக்கறிஞர் தரப்பில் பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். தற்போது அங்கு சூழல் என்னவாக இருக்கிறது? அவர் கொடுத்த விளக்கங்களில் முக்கியமான விஷயமாக எதை கவனிக்க வேண்டியுள்ளது? அபிநயா, நாம் தற்போது சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டில் நின்று கொண்டிருக்கோம். இந்த இடத்தில் ஒரு பரபரப்பு நடைபெறுகின்றன. எதற்கான இந்த பரபரப்பு என்றால், கடந்த 2011ஆம் ஆண்டு நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கின் சம்பந்தமாக சீமானை விசாரிப்பதற்காக நாளை காலை 11 மணி அளவில் வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு சீமான் வர வேண்டும் என்று அந்த பகுதி காவல்துறையினர் சீமான் வீட்டிற்கு வந்து சம்மனை வழங்குவதற்காக வந்தனர். ஆனால் சீமான் வீட்டில் இல்லாத தருணத்தில் அவர் கட்சியின் வளர்ச்சி பணிக்காக ஓசூர் சென்றிருப்பதாக ஒரு தகவலானது தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து அந்த சம்மன் குறித்தான தகவலை, அந்த சம்மனை சீமான் வீட்டின் கேட்டின் முன்பு காவல்துறையினர் ஒட்டி சென்றனர். அந்த ஒட்டிய சில மணி துளிகளில் அந்த வீட்டின் காவலாளி சுபகர் என்பவர் அந்த சம்மனை கிழித்தார். அந்த கிழித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் அது குறித்து அந்த காவல்துறை உயரதிகாரிகளுக்கு தகவலானது தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொலைக்காட்சியில் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல் இருந்த நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் சம்பவ இடத்திற்கு சீமான் வீட்டிற்கு வந்து அந்த சம்மனை கிழித்தவரை விசாரிப்பதற்காக வீட்டிற்குள்ளே நுழைந்தார். அப்பொழுது வீட்டில் இருந்த பாதுகாவலர் முன்னாள் ராணுவ வீரர் அமல்ராஜ் என்பவர் ஆய்வாளர் தடுத்து நிறுத்திய போது அமல்ராஜ் என்பவருக்கும் ஆய்வாளருக்கும் தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. அந்த தள்ளுமுள்ளில் வலுக்கட்டாயமாக காவல் ஆய்வாளர் அந்த அமல்ராஜ் என்பவரை காரில் ஏற்ற முற்பட்ட போது இருவருக்கும் ஒரு தள்ளுமுள்ளு தொடர்ந்து நீடித்தது. அதைத் தொடர்ந்து வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றிய நிலையில் அவர் பாதுகாப்பிற்காக ஒரு துப்பாக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. அந்த துப்பாக்கியை காவல் ஆய்வாளர் அவர்களிடம் பறிமுதல் செய்ய முற்பட்ட போது இருவருக்கும் காருக்குள்ளே ஒரு தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. அப்பொழுது அந்த இருவர் கையிலும் துப்பாக்கி மாட்டிக்கொண்டு அந்த துப்பாக்கி வெடித்து விடுமோ என்ற ஒரு அச்சத்தில் தான் அங்கிருந்தவர்கள் இருந்தனர். ஏனென்றால் இருவரும் துப்பாக்கி பிடித்து இழுத்துக் கொண்டிருந்தனர். யார் கையில் துப்பாக்கி இருக்கிறது என்று கூட தெரியாத அளவிற்கு ஒரு சலசலப்பு அங்கு நடைபெற்றன. அந்த நிலையில் அந்த துப்பாக்கியானது போலீசார் பறிமுதல் செய்தனர். போலீசார் பறிமுதல் செய்த பின்பு அந்த அமல்ராஜ் என்பவரை காவல் வாகனத்தில் வைத்து நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். அதைத் தொடர்ந்து நீலாங்கரை காவல் உதவி ஆய்வாளர் பாலு என்பவர் சீமான் வீட்டிற்கு வந்து அந்த சம்மனை கிழித்த சுபகர் என்பவரை கைது செய்து அவரையும் விசாரணைப்பதற்காக அந்த நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். தற்போது இந்த சீமான் வீட்டினுடைய பாதுகாவலர் முன்னாள் ராணுவ வீரர் அமல்ராஜ் மற்றும் வீட்டின் காவலாளி சுபகர் இருவரையும் காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல் இருந்த நாம் தமிழர் கட்சியினர் சீமான் வீட்டின் முன்பு தற்போது ஒரு சிலர் குவிந்துள்ளனர், இன்னும் வந்து கொண்டிருக்கின்றனர். அதைத் தொடர்ந்து அந்த காவல் நிலையத்திற்கு வழக்கறிஞர் தரப்பில் அந்த சென்றுள்ளனர். அது மட்டுமில்லாமல் காவல் நிலையம் முழுவதுமாக இரும்பு தடுப்புகளை வைத்து முடக்கப்பட்டுள்ளது. காவல் நிலையத்தில் யாரும் உள்ளே வர முடியாத அளவிற்கு அத்துமீறி உள்ளே வரக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் இரும்பு தடுப்புகளை வைத்து முழுமையாக இந்த பகுதியில் வந்து காவல் நிலையத்தையும் முடக்கியுள்ளனர் என்று சொல்லலாம்.